குப்தர்கள் காலத்துல மக்களால பேசப்பட்ட மொழி வந்து பிராகிருதம். குப்தர்களோட அலுவலக மொழியாக இருந்தது சமஸ்கிருதம். குப்த கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்துல சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது. அத அடிப்படையாகக் கொண்டு பாணினி எழுதிய அஷ்டத்தியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூல்கள் வந்து அமைஞ்சிருக்கு. வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் வந்து சந்திர வியாகரணம் அப்படிங்கிற இலக்கண நூல் எழுதியிருக்கிறாரு. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் வந்து என்னன்னா, சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். மேலும் அவருடைய சிறப்புமிக்க நூல்கள்னு பார்க்கும்போது, மேகதூதம், ரகுவம்சம், குமாரசம்பவம், ரிதுசம்ஹாரம் ஆகியன. பூஜ்ஜியத்தோட கண்டுபிடிப்பும், அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும் தான் குப்தர்கள் வந்து நவீன உலகத்துக்கு விட்டுச் சென்றிருக்காங்க. ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுத்தர் இவங்க 3 பேரும் ஆ முக்கியமான கணிதவியல், வானியல் அறிஞர்கள்னு சொல்றாங்க. ஆரியபட்டர் வந்து தனது நூலான சூரிய சித்தாந்தாவுல சூரிய, சந்திர கிரகணங்களுக்கான உண்மையான காரணங்கள வந்து விளக்கியிருக்காரு. மேலும் பூமி தனது அச்சில் சுழல்கிறது அப்படிங்கிற உண்மைய அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளரும் இந்த ஆரியபட்டர் தான். மருத்துவத் துறையில புகழ்பெற்ற அறிஞர் வந்து யாருன்னா, தன்வந்திரி. இவர் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில வந்து நிபுணராக திகழ்ந்தாரு. சாரக்கர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சாரக்கர் அப்படிங்கிறவரு ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞரு. சுஷ்ருதர் அப்படிங்கிறவரு அறுவை சிகிச்சை செய்முறைய பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா சுஷ்ருதர். தேங்க் யூ.